அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல. எப்படிதான் அந்த செடி பரவலாம் தாங்குதோ தெரியல. அதனால எங்கள் வீட்டில் இருக்க செடிக்கு எனக்கு தோணும் போதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றிட்டே தான் இருப்பேன். நானும் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் 2 வேளை இப்போல்லாம் குளிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா ரொம்ப கச்சன்னு இருக்கு. அப்புறம் இன்னைக்கு டியூஸ்டே ஈவினிங்கிறனால கொஞ்சம் பூஜைலாம் பண்ணிட்டு நானும் பாப்பாவும் திருப்தியாக சாமி கும்பிட்டோம். இப்போல்லாம் இவன் தொல்லை தாங்கவே முடியல. 10 வாட்டி பெட்டில் ஏறுறான் இறங்குறான். பார்க்க நமக்கு பயமாக இருக்குது, ஆனால் அவன் அசால்ட்டாக பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வாங்க வெளியே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டாரு. உடனே மேக்கப் போட்டு நானும் ஜாலியாக கிளம்பிட்டேன். பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு பக்கத்தில் ஒரு பப்ஸ் கடையிலேருந்து பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இப்போல்லாம் எனக்கு காரில் போகிறத விட இந்த பைக்கில் போகணுன்னா ரொம்ப ஜாலியாகிடுது. அதனால கேப் கிடைக்கும் போதெல்லாம் பைக் எடுத்து ஊர் சுற்ற கிளம்பிடுறது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து லோட் பண்ணி வச்சுட்டு நைட்டு டின்னர் செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரமும் கார சட்னியும் தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சின்ன வயசில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, செய்கிற வேலையை சுத்தமாக செய்யணுன்ட்டு. அதனால் நைட் குக் பண்ணி முடிச்சுட்டு குக் பண்ண தடையுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் நைட்டு படுப்பேன். அப்போ தான் காலையில் எழுந்துச்சு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்.